என்னடா காலையில கிளம்பாம மதியானம் கிளம்புனேன்னு பார்த்துக்கோங்க. அதாச்சும் ஆஃப் ஹவர் ஸ்கூல் 12க்கா எக்ஸாம் இருக்கு. அதனால் எங்கள் மதியான ஸ்கூலுக்கு கிளம்பி வர சொன்னாங்க. எத்தனை மணிக்குன்னா 1:30 மணிக்கு கிளம்பி வர செஞ்சாங்க. அடுத்து எங்களோட அம்மா பேச போனாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறீங்க? எப்படி இருக்கீங்க? நேற்றே பொழுது சத்தியமங்கலத்தில் நல்லபடியாக வெற்றிகரம் முடிஞ்சிருச்சு. நைட்டு ட்ராவலில் வீடியோ எடுக்க முடியல. அதனால் வந்துட்டு வீட்டுக்கு வந்ததே நைட் 2 மணி ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு எல்லாம் அப்படியே ஸ்லீப்பிங் மூடுக்கு போயாச்சு, படுத்துட்டோம். டயர்டாக இருக்கிறதுனால காலையிலே பார்த்திங்கன்னா 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சோம், பாப்பாவுக்கு மதிய ஸ்கூல்னால. அதனால் இப்போ தான் பாப்பா ரெடி ஆகிட்டாங்க. இப்போ 2 மணிக்கு வேன் வந்துடும். போயிட்டு 4:30க்கு வருவாங்க மேடம். அப்புறம் எங்கள் அத்தை பார்த்தீங்கன்னா இப்போ தான் தலை சீவிட்டு இருக்காங்க. அப்புறம் எங்கள் பாவா பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ட்ராவல் விளாக் எடுத்தோம்ல, அது வந்து எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் சொல்லுங்க பேபி. எங்கள் மாமா முக்கியமான நபர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஒர்க் விஷயமா மீட்டிங் போயிருக்காங்க. ஊருக்கு பேசக்கூடாது கிட்டியா. ஒர்க் விஷயமா வெளியே போயிருக்காங்க. ஈவினிங் தான் வருவாங்க, 4 மணிக்கு. அவர் இல்லாதனால இந்த வீடியோ கொஞ்சம் டல் மூடுக்கு போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஈவினிங் விளாகில் கண்டினியூ ஆகிடுவார், மீட் பண்ணிடலாம். அது வரைக்கும் நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கோம். காலையில் லன்ச் பார்த்தீங்கன்னா மதிய லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆரம்பிக்கல. நாங்கள் அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இப்போ வந்து நம்ம அப்படியே லஞ்சை பார்ப்போம். என்னன்னா எல்லாம் முழுசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கோச் ஈசாமி முழுசாக இருக்கும். எங்கள் அத்தை அரிசி ஊற வச்சுட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ். வெண்டங்காவும் முழுசாக இருக்குது, அரிசி ஊறுது. தயிர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காலையில் வந்துட்டு கத்திரிக்காய் புளிக்குழம்பு, தயிர், பீட்ரூட் பொரியல் பண்ணோம். எல்லாம் சாப்பிட்டாச்சு சூடாக. இப்போ மதியம் வந்துட்டு வெண்டங்காயும் பொரியல் பண்ணிவிட்டு புளிக்குழம்பு இருக்கனால பீட்ரூட் பொரியல் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் தயிர் இருக்குது, அப்படியே விட்டாச்சு. நைட்டுக்கு ஏதாவது டின்னர் செய்யும் போது அதையும் வீடியோவில் போட்டுருவேன். எங்கள் அச்சுமா பார்த்தீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கனால அவங்க கோவமாக இருக்காங்க. இப்போ பாருங்க டல்லாக இருக்காங்க பார்த்தீங்களா. கிளம்பிட்டு ஒரு பிள்ளை ஸ்கூல் போகிற பிள்ளை எப்படி இருக்கலாமா? அச்சுமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோச்சுக்குவாங்க, எப்படி இருந்தீங்கன்னா ஜாலியாக இருந்தீங்கன்னா தான் பேசுவாங்களாமா. இவங்க எப்போதுமே அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கோவம் கொஞ்சம் ஜாலி அப்படியே வருவாங்க, நைஸாக வருவாங்க. இந்த விளையாட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை ரெடி ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அத்தைகிட்டையும் கொஞ்சம் நேரம் பேசலாம். அச்சுமா பேக்ல எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, பாக்ஸ் இருக்கான்னு பார்த்துக்குங்க. சரி விடுங்க, கழுத்து வலிக்குது அம்மாக்கு. இப்போ நாங்களாம் பேசிட்டு இருக்கோம். நேற்று எடுத்த வீடியோ எடுத்துட்டு பாருங்க, விழுந்து எடிட் பண்ணிட்டு இருக்காரு. அச்சுமா போலாமா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க பாப்பா கிளம்பும் போது அப்படியே வீடியோ தொடர்றேன். அத்தை வந்துட்டாங்க. அத்தை இதையும் அப்படியே ஒரு ஹாய் சொல்லிருங்க அத்தை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்க மாமா இல்லாதனால எங்க அத்தை ஃபேஸ் கொஞ்சம் டல்லா இருக்கு. அவர் வந்தாங்கன்னா எங்க அத்தை கொஞ்சம் ஜோக்கா இருக்கும், நல்லா பேசிட்டு இருப்பாங்க. நாங்க எல்லாம் போயிட்டு சத்தியமங்கலம் போயிட்டு மணி 1 மணி ஆச்சு, கொஞ்சம் டல்லா இருக்கு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க பாப்பா வேன் ஏறுறப்ப நான் வீடியோ ஷூட் பண்றேன். அச்சுமா ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. மணி 1:30 ஆயிடுச்சு. பஸ் வர வரைக்கும் நான் இப்படியே ஸ்டிக்கு பிடிச்சிக்கிட்டே இருந்தா அந்த மேடம் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு இப்படியே நின்றுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிடுங்க நான் சாப்பிட்டேன், பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் மீட் பண்ணலாம்னு சொல்லி. அவங்க பஸ்ஸெல்லாம் வந்துட்டு ஷூட் பண்ண சொல்கிறாங்க, போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போகிறோம்.
எங்க அத்தையும் வராங்க. அச்சுமா ஷூ போட்டுக்கிறியா? ஷூ போட்டுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வர ஷூ போடுங்க. வீடியோ போடுங்க. சூப்பர் போடுங்க. அதுல ஷூ மட்டும் போட்டுக்குங்க. இது வந்து எங்களோட முன்னால வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கோம். இது இன்னைக்கு கடை லீவு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வச்சிருக்கோம் கடை லீவு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எங்களோட வண்டி பாத்தீங்கன்னா 2 வண்டி சிங்கம் மாதிரி நிக்குது ஃப்ரெண்ட்ஸ். மாமா கார்லயே போயிட்டாங்க மீட்டிங்க்கு. அதனால வண்டி எடுத்துட்டு போவதுனால வண்டி வீட்டிலே இருக்கு. அப்புறம் எங்கள் வீட்டில் நெல்லிக்காய் மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நெல்லிக்காய் வந்துட்டு நல்லா காய்ச்சிருக்கு. எங்கள் மாமா தான் காலையிலேயே பிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்துட்டு அடுத்த வீடியோவில் நான் வந்து காமிக்கிறேன். வெயில் அடிக்கிறதுனால பப்பாளி நெல்லிக்காய் மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அச்சுமாவுக்கு நெல்லிக்காய்னா புளிப்பு ஃப்ரெண்ட்ஸ். கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க எங்கள் அத்தை. வெயில் சக்க போடுது ஃப்ரெண்ட்ஸ். இது எங்களோட குட்டி கடை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கிராமம்னால கரூர்லேருந்து உள்ள 3 கிலோமீட்டர் அரசு காலனிங்கிற பகுதியில் இருக்கோம். முன்னால் மெயின் ரோட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். கோயில் ஒட்டினாப்லே வீடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கோயில் வீடு இந்த பக்கம் கோயிலுக்கு போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேற வேலை இல்ல ஃப்ரெண்ட்ஸ். மாமா வந்தாங்க அத ஷூ போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அச்சுமா காணான்னு ஆமா ஃப்ரெண்ட்ஸ். மதியம் நல்லா வீட்லயே சாப்பிட்டு ஃப்ரூட்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தீந்துருச்சு. மாமா ஈவினிங் தான் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்தா போட்டு வச்சேனா வந்து சாயந்தரம் வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ். ஆரஞ்சுனா ரொம்ப ஃபேவரட். ஜூஸ் போட்டா ஆரஞ்சு மேங்கோ ஃபேவரட் வெரினா ஃபேவரட். சாக்லேட் ரொம்ப சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. சாக்லேட்ல சாப்பிடுறாங்க. பார்க்கலாமா யாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க பார்க்கலாமா? ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க பாப்பா தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க பாப்பா வந்துட்டு அவங்களே இண்டிவிஜுவலா தனியா போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு போடணுங்கிறது. அதனால நாங்களும் அப்படியே கொஞ்சம் வீட்டில் ஃப்ரீயாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் கொடுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க பாப்பா அந்த லைனை எப்படி மறக்கறாளோ இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதை மட்டும் கரெக்டா தெளிவா அப்படியே பக்காவா சொல்லிடுவாங்க. சொல்லு சாமி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டனை தட்டி விடுங்க. சூப்பரா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கத்துக்கிட்டு வராங்க. வீடியோலாம் நல்லா யூடியூப்ல பார்க்கறனால நானும் ஆர்வமா இருக்கேன். சூப்பரா நிறைய லைக்ஸ் பிள்ளைங்க ஆர்வமா இருக்கும்போது நம்ம தடுக்க கூடாது. சூப்பரா நிறைய லைக்ஸ் போடுங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதே மாதிரி நிறைய லைக்ஸ் போடுங்க फ्रेंड्स. தொடர்ந்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ போடுங்க. அதே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் வீடியோ போறதெல்லாம் வந்துட்டு டைட்டில் கொடுங்க. நாங்க எப்படி போடுறோம் फ्रेंड्स. நாங்க அது வெறித்தனமா பண்ணி முடிக்கணும். பாருங்க, நீங்க டைட்டில் கொடுத்தீங்கன்னா அவங்க வெறித்தனமா பண்ணி முடிச்சிருவாங்க. எங்க சிங்கக்குட்டி பாய் சொல்லலாமா? இல்ல பாஸ் வந்து பாய் சொல்ல மனசே வரலைங்க फ्रेंड्स. நின்னுட்டு இந்த வேன் வரலைங்க फ्रेंड्स. எங்களையும் விட மாட்டேங்கிறா फ्रेंड्स. வெண்டங்காய் கட் பண்ணி வச்சாச்சு फ्रेंड्स. போயிட்டு அச்சுமாவை அமுச்சு விட்டு தான் फ्रेंड्स நான் சமைக்கணும். எங்க அத்தை தான் வேன் வருதா இல்லையான்னு பாப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க இந்த எல்லையை விட்டு வெளியில போக மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மெயின் ரோடுனால யாருமே வெளியே விட மாட்டாங்க. எங்க மாமா
அவளை கண்ணும் கருத்துமா உள்ளேயே வச்சிருக்காங்க, மருமகளையும் பேத்தியும். எங்க அத்தை தான் கடைக்கு போறது வருது, ஜாமான் வாங்கிட்டு வருவாங்க எல்லாமே. பாட்டு கடை குறுக்க பேசக்கூடாது சாமி. ஒரு பாட்டு படம் எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. படம் மொழியா இடிச்சு கண்ணு ரெண்டு பத்தி கிலோ கவிட்ட பிள்ளைங்க சக்தி மேல சொல்வாட गाना पढ़ता कितने बुला मानते जगह के चले स्टीगर बसौंदा वर्तने एक्टोरियल हैप्पी न्यू इयर. எப்படி இருந்துச்சுன்னு பாட்டை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வீடியோ கட் பண்ணணும்னு சொல்றா ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்க பாப்பா எப்படி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பரா இருக்காங்க, கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பேர் வந்துட்டு கிருத்திகா ஸ்ரீ, என்னோட பேர் பார்த்தீங்கன்னா பிருந்தா, எங்க வீட்டுக்கார் பேரு பாரிவேந்தன், எங்க அத்தா பேர் வந்து நீலாவதி, எங்க மாமனார் பேர் பார்த்தீங்கன்னா காளிசேகர்னு சொல்லுவாங்க. எங்களோட அப்பா பேர் நீலாவதி, எங்களோட அம்மா பேர் பிருந்தா, எங்களோட அப்பா பேர் வந்து பாரிவேந்தன், எங்களோட தாத்தா பேர் வந்து டாக்டர் காலிஸ். எப்படி சொன்னாங்க? சூப்பரா இருக்கா? என்ன டாக்டர் காலிஸ் சேகரா கூப்பிடுவேன், என்ன நினைச்சு சேகர்னு கூப்பிடுவேன். அவங்க தாத்தாவை பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, இல்லைன்னா தாத்தான்னு கூப்பிடுவாங்க. எங்களை எல்லாம் நிறைய எப்படி வேணுமாலும் கலாய்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் நாங்க கண்டுக்க மாட்டோம். சரி, தாத்தாட்ட கரெக்டா பேசிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னைய கூட கொஞ்சம் விளையாட்டுத்தனம், இந்த அகராதி எல்லாம் சொல்லுவாங்கல்ல குழந்தைங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பேக வச்சுட்டு என்னென்ன சேட்டை பண்ணது பாத்தீங்களா? அது ஒரு பக்கம் நிக்குதுங்களா உட்காருதுங்களான்னு பாருங்க. எங்க பாவா உள்ளே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், வெளியே வரல. இன்னைக்கு எடிட் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பாப்பா ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. 2 மணிக்கு ஏற்றி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டங்கெல்லாம் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, சமைச்சிட்டு இப்போ சமைச்சாச்சு. இன்னும் சாப்பிடல, மணி 3:30 ஆச்சு. மாமா வரேன்னு சொல்லியிருந்தாங்க, சரி எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, எப்போதும் சீக்கிரம் சாப்பிடுவோம். இன்னைக்கு 3:30 ஆயிடுச்சு, நம்ம தான் சாப்பிட போகிறோம். சரி, ஈவினிங் என்ன ரொட்டீன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கண்டினியூவாக அந்த வீடியோ தொடரும்.